ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் கருணக்கிழங்கு வறுவல். அதுக்கு முதல்ல 1/2 கிலோ கருணக்கிழங்கை எடுத்து வச்சுக்கணும். அதை கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது ஒரு பேனில் தண்ணி ஊற்றிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கருணக்கிழங்கை ஆட் பண்ணிக்கணும். இந்த கருணக்கிழங்கு வறுவல் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதை குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ்க்கு வெஜிடபிளாக கூட கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதில் தேவையான அளவு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இப்போ அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ அது நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்ப வெந்துச்சுன்னா அது உடஞ்சிரும். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி தேவையான அளவு போட்டால் போதும். ஏன்னா அந்த காயிலேயே நம்ம ஆல்ரெடி மஞ்சள் பொடி போட்டு வச்சுருக்கோம். அதனால் அது தேவையான அளவு போட்டால் போதும். உப்பும் அதே மாதிரி தான். உப்பும் கொஞ்சோண்டு போட்டால் போதும். இப்போது நாங்கள் புளியை கரைச்சி வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி தனியாத்தூள் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது புளி கரைச்சி வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருந்த கருணக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்ட பிறகு அதை நல்லா அந்த மசாலாலாம் அதில் தடவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதை கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்ட பிறகு நீங்கள் வறுத்தெடுத்திங்கன்னா அது செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இப்போ அது நல்லா ஊறிடுச்சு. இப்போது ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுக்கணும். அது நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தடவை வச்சுருந்த கருணக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். இது அப்படியே 5 நிமிஷம் ஒரு பக்கம், 5 நிமிஷம் இன்னொரு பக்கம் அந்த மாதிரி குக் பண்ணணும். இல்லைனா இது சரியாக குக் பண்ணாது. அப்படி குக் பண்ணிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒன் சைட் குக் ஆகிடுச்சு. இப்போது பின்னாடி குக் ஆகணுன்றதுக்காக அதை நம்ம நல்லா திருப்பி போட்டுக்கலாம். அது நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கோங்க. சுவையான கருணக்கிழங்கு வறுவல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.